السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்ச நேரம் உட்காருங்க பரமேஸ்வரா. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم. تنزيل الكتاب من الله العزيز العليم. غافر الذنب وقابل التوب. شديد العقاب ذي الطول. لا إله إلا هو إليه المصير. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن أحدكم ليعمل بعمل أهل الجنة حتى لا يكون بينها وبينه إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار فيدخلها، وإن أحدكم ليعمل بعمل أهل النار حتى لا يكون بينه وبينها إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل الجنة أو بعمل الجنة فيدخلها، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பு இரக்கம் சொர்க்க வாசல்களை திறந்து வச்சு நரகத்துடைய வாசல்களை மூடி மலக்குமார துஆவுக்கு நியமிச்சு எங்களோட துஆக்களையும் நோன்பு ஆரம்பிச்ச திறந்து இஃப்தார் வரைக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சு எங்கள்கிட்ட வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடைய கூட கஸ்தூரியை விட மனமாக ஆக்கி நோம்ப நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக மாற்றி ரையான் என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு வாசல, ஒரு நுழைவாயில சொர்க்கத்துல அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு நோம்புடைய கூலியை அல்லாஹ் மறைச்சு வச்சு எல்லா அமலுக்கும் கூலி வரையறுக்கப்பட்டிருக்கிறது, லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. குல் அமல் இப்னு ஆதம் லஹு அவ் யுதாஃப் லஹு அஜ்ருஹு அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 ضعف. ஒவ்வொரு அமலுக்கும் 10 மடங்கு 700 மடங்கு நன்மைகள் பெருக்கி கொடுக்கப்படுது. فإن الله تعالى يقول إلا الصوم, நோன்பை தவிர. فإنه لي, அது எனக்குரியது, அது விசேஷமாக எனக்கு மட்டும் என்று நிறைவேற்றப்படக்கூடிய அமல். وأنا أجزي به, அதுக்கு தகுந்த கூலியை நான் கொடுப்பேன். கூலியை அல்லாஹ் பொறுப்பெடுத்த அமல். என்ன கண்ணியமானவர்களை, சகரம் செய்வோம், இஃப்தாரும் செய்வோம். இடப்பட்ட நேரத்தில் யாருக்குமே தெரியாம, மக்களுக்கு தெரியாம சாப்பிட்டு குடிச்சா அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு தெரியும்? நோன்புக்கு அடையாளம் ஒன்று இல்லை, தொழுகைக்கு அடையாளம் ஒன்று இருக்கு. தக்பீர் கட்டு சலாம் கொடுக்கும் வரைக்கும் எத்தனையோ செயல்கள் இருக்குது. ஹஜ்ஜு காபத்துல்லாவோட, மினா முஸ்தலிஃபா அரஃபாவோட சம்பந்தப்பட்டது. குர்ஆன் திலாவத் ஏதோ நாவா செய்யறது, ஏதோ உச்சரிக்கிறான்னு சரி விளங்கும். திக்ரும் அப்படித்தான், மனசால செய்யறதுக்கிற தவிர. சதக்காவும் அப்படித்தான், ரகசியமா கொடுத்தாலும் நாங்க யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்காக தெரியுமே. யாருக்கும் தெரியாம கொடுத்தோம், யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு தெரியுமே, ஒருத்தருக்காக தெரியும். முன்னோர்கள் சில சம்பவங்கள் அந்த இருட்டில் கொடுத்தாங்க, எல்லாரும் இருட்டில் கொடுக்குறல்ல, கொடுக்கப்படுற ஆளுக்கு சரி தெரிய வரும். நோன்பு அப்படி இல்லை. நோன்பு எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில மட்டும். நாங்கள் அல்லாஹ் எங்களை நம்பி இருக்கிறோம், அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறதுனால சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறான் கூலிய.
எந்த ஹதீஸ்லயும் இல்லை. சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்ன சிறப்புகள் கூலி என்ன, ஜஸா, அதற்குரிய வெகுமதி கூலி, அதற்குரிய உதாரணமா சில சில விழாக்கள்ல பார்ப்போம், சில கிஃப்டுகள் சில பிரைஸுகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பண்ண போக்கல தான் பிரைஸ் கொடுக்கப்படுறவருக்கே தெரியும். சில அவார்டுகள் வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க, ஹெடன் அவார்ட். அது மாதிரி தான் நோம்பு. அண்ணா கண்ணியமானவர்களே, அரைவாசி அடைஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட. ஒரு பாக்கம் எவ்வளவு சீக்கிரமா இந்த பகுதி 13-14 நோம்பாயிட்டு இருக்கிறது. கொஞ்சம் அரைவாசி நடுப்பகுதியில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது பகுதியை எப்பொழுதுமே அல்லாஹ் ரஹ்மான், எப்பொழுதும் அல்லாஹ் ரஹீம். ஆனா முதல் பகுதி அல்லாஹ் அளவற்ற அருளாளன், ரஹமத்து கண்டு விசேஷமா வச்சிருக்கிறான். இரண்டாவது பகுதியை மகபிரத், பாவ மன்னிப்பு கண்டு விசேஷமா வச்சிருக்கிறான். மூணாவது பகுதி ரெண்டும் கிடைச்சா நரக விடுதலை. கண்ணியமானவர்களே, உதாரணமா ஒரு இடத்துல ஒரு சல்லி பே பண்ற, உதாரணமா ஒரு 5-10 ரூபா குறையுது, பக்கத்துலேயே யாராவது தருவாங்க. 5000 ரூபா 2000 ரூபா குறையுது, யாராவது கைமாத்துக்காக தருவாங்க. நல்லா விலையை கொள்ளணும். இறக்கம் உள்ளவன் தான் நல்லா. துனியால அளவற்ற அருளால நிகழ்ந்த மறுமையில ரஹி மூமிங்களோட சொர்க்கம் போறதுக்கு ஒரு அமல் குறை வேண்டாலும் சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்ப மாட்டான். இது நல்ல விலையை கொள்ளணும். அது இங்க டைம் தந்தாச்சு. அங்க அல்லாஹ் நீதியானவன், அங்க அல்லாஹ் நீதியானவன். ஒரு நன்மை குறைஞ்சாலும் யார்ட்டையாவது அடு. யாருக்கு தடுக்க? சொந்த உம்மா ஓடுவா, சொந்த வாப்பா ஓடுவாரு, சொந்த சகோதரர்கள் ஓடுவாங்க, மனைவி ஓடுவா. கண்டா ஏன் ஓடுற? நன்மை கொடுக்காவும், நன்மை கொடுக்காவும். ஒரு உதாரணம் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க. இந்த 2 நாளைக்குள்ளே வர பார்த்துச்சு, வர மாதிரி விளங்கிச்சு. வரல, வராது இன்ஷா அல்லாஹ். இந்த பெட்ரோல் டீசல் கிரைசிஸ் டைம்ல இன்கமிங் கோல்களுக்கு ஆன்சர் பண்றல கூட்டாளி எடுத்தா என்ன பெட்ரோல் கேட்டுவோம். ஒரு உதாரணம், 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து கொண்டதுக்கு பட்டம் பாடு. 1 லிட்டர் 8000 ரூபா கூட தரிச்சு வைக்கிறான், 10,000 ரூபா கூட தரிச்சு வைக்கிறான். அதை வித்தவங்க எவ்வளவு தரிசரி பிடிச்சவங்க நாங்கள் விலையை கொள்ளுங்க. அவர் கஷ்டத்துக்கு ஒரு மனுஷனுக்கு 1 லிட்டர் 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன்டா, எப்படி தருத்தறிய பிடிச்ச இன்கம் அது? முசிபத் பிடிச்ச இன்கம். எப்பயுமே கண்ணியமானவர்களை நல்ல விலையை கொள்ளணும். சமூகத்துடைய ஒரு கஷ்டத்துல நாங்க குளிர் காயக்கூடாது. லாபம் வைக்கிறோம், எங்களை ரீசனபிளான லாபம் வச்சு விற்போம். லாபம் இல்லாம கொடுக்க சொல்லல, ரீசனபிளா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்பட்டு, சகோதரர்களால போடப்பட்டு, ஒரு பிரயாண கோஷ்டியுடைய வாலியால அள்ளப்பட்டாங்க பலஸ்தீன்ல. அல்லு இந்த பிரயாண கோஷ்டி வியாபார கோஷ்டி ஒன்று. இவன் வாலியை போடுறான். அதெல்லாம் இவரை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்ல செஞ்சு ஏற்பாடு. தண்ணி எடுக்க வாலியை போட்டான். கிணத்துல தண்ணி இல்ல, வாலியில பாரமா ஒரு வஸ்து வருது. அப்படியே வாலி எடுத்து மேல பார்த்தா ஒரு சிறுவர் ஒன்று இருக்காரு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் என்ன செஞ்சுக்கணும்? அந்த கூட்டம் என்ன செஞ்சுக்கணும்? ஜெனிவினா, தம்பி புள்ள யார்ட மகன் நீங்க, உங்களோட வீடு எங்கேக்கு, அப்படியெல்லாம் கேட்டுக்கணுமா இல்லையா? அவனை கொஞ்சம் வீட்டுல விடுவான். அந்த பிள்ளைய என்ன தெரியுமா சொன்னான்? அல்லாவுடைய அமைப்பு, நிர்வாகம், திட்டம், சப்ஜெக்ட் வேற எங்களுக்கு. நாங்க மனுஷத்தன்மையா சப்ஜெக்ட் சொல்றோம். அவன் சொன்னான், வாலி வெளியே வந்த உடனே, யா புஷ்ரா யா புஷ்ரா, குட் நியூஸ் குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? ஒரு பொட்டியனுடைய கிடைச்சிக்க வித்து சல்லியாக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல உம்மா அப்பா பிரிஞ்சு கிணத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு இவன் இன்கம் தேடுறான். இது மாதிரி தான் இந்த சீசன்ல வர கஷ்டங்கள்ல பொழைக்கிற முசீபத் பிடிச்ச வருமானம் உள்ளவங்களுக்கு இந்த சம்பவத்தை இடையில சொல்றேன். இதெல்லாம் திருந்த வேண்டிய நடுப்பத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு நன்மை குறைஞ்சாலும் சொர்க்கம் இல்ல. கெஞ்சி கதறி தெரிவோம். உம்மா பாப்பாவே க்ளோஸா வரமாட்டாங்கன்னா வேற யார் வருவாங்க? எல்லாரும் யா நஃப்ஸி, ஒத்தரை தவிர மத்த எல்லாரும் யா நஃப்ஸி, நான் தப்பினா போதும். மை செல்ஃப், யா நஃப்ஸினா மை செல்ஃப், மை செல்ஃப், நான் தப்பினா போதும்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் யா உம்மத்தி, என் உம்மத்து தப்போணும். அது சொல்ல தன்னை பத்தி கவலை இல்லை, என் உம்மத்து தப்போணும். ஆனா கண்ணியமானவர்களே, அதுதான் நான் இங்க சொல்லிக்கொண்டு வர விஷயம். எது எங்கட வாழ்க்கையில கூட நடக்குமோ அதை வச்சுத்தான் மௌத்து வரும், அதை வச்சுத்தான் மஹ்ஷரமையும், அதை வச்சுத்தான் கபரமையும், அதை வச்சுத்தான் சிராத்ல நாங்க பாஸ் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம், அதை வச்சுத்தான் கேள்வி கணக்கு, அதை வச்சுதான் நன்மை தீமை ஏடு வலதா இடதா. இத சர்ரத்க ஹஸனதுக வஸஅத்க ஸய்யிஅதுக ஃபஅன்த முஃமின் சொன்னானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மை செய்யறது இன்ட்ரெஸ்ட் ஆகும். நாங்க என்னோட ஈமான அளக்கிறதுக்கு எங்கேயும் போக தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. நான் கெட்டவன நல்லவன், எனக்கிட்ட நான் கேட்கிறேன். நன்மை செய்யறது இன்ட்ரெஸ்டாவும் நல்ல ஜொலியாவும் நல்ல ஆக்டிவாவும் இருக்குதா, உள்ளத்துக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்குதா நன்மை செய்யறது? பாவம் செய்யறது உங்களுக்கு ஒரு பாவம் செய்யறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதா? பாவம் செய்ய போக்குள்ள உங்களுக்கு ஒரு என்ன, அதாவது அது என்ன சொல்றது, ஒரு அசௌகரியமா இருக்குதா, உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாம இருக்குதா, பாவத்துடைய சூழல் ஏற்பட்ட ஒரு வகையான பயமும் நடுக்கமும் திடுக்கமும் வருதா? அந்த முஃமின், நீங்க மூமின். நேர் மாற்றமா இருந்தா யாருன்னு விலகிக் கொள்ளுங்க. பாவம் செய்யறதுல இன்ட்ரெஸ்டும் நன்மையில சோம்பேறித்தனமும் இருந்தா கண்ணியமானவர்களே, மூமினுக்கு எதிரான சொல் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரும் நாங்க யாரும் அப்படி இல்லை, முனாஃபிக். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகை கிளம்பி நின்றாலும் சோம்பேறியெல்லாம் நிற்பாங்க, சோம்பேற வாக்குல நிற்பாங்க, உற்சாகம் இருக்காது, தூங்கி தூங்கி தருவாங்க, அல்லது சாஞ்சி கொண்டு உட்கார்ந்து கொண்டு தொழுகையில கூட சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆரம்பத்தில் கனிவன் சூரா காஃபிர், சூரா முஃமின், ரெண்டு பேர்களை கொண்ட ஒரு சூரா. ஒரே சூரா ரெண்டு பேர், ஒரு முஃமின் என்ற பேரும் இருக்குது, காஃபிர் என்ற ஒரு பேரும் இருக்குது. காஃபிர்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிக்க கூடியவன் என்ற ஒரு வார்த்தையும் அந்த சூறாக்கு பேர் இருக்குது. ஒரு முஃமினுடைய ஒரு சம்பவம் சொல்லப்படுது, அதுவும் குர்ஆன்ல அந்த சூறாவில் இருக்குது. அதுல நான் ஆரம்ப ஆயத்துகளை ஓதினேன். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம். அஸீஸுல் அலீம் கண்ணியமான அனைத்தையும் அறிந்து அல்லாஹ்வுடைய புறமிருந்து இறக்கப்பட்ட வேதம். காஃபிரிஸம், அந்த அல்லாஹ் காஃபிரிஸம் பாவங்களை மன்னிக்க கூடியவன். வகாபிலி தௌப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அந்த அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? முன்னுக்கு சொல்ற ரெண்டுமே நல்ல பாசிட்டிவான விஷயம், எங்களுக்கு தேவையான நல்ல விருப்பமான விஷயம். பாவத்தை மன்னிக்கிறது, தௌபாவை ஏற்றுக்கொள்றது. அடுத்த ஆயத்தான் இதுக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை கொடுக்குது. ஷதீதுல் இகாப், கடுமையா தண்டிக்கக்கூடியவன். வாவும் இல்லை இடையில. காபிலி வகாபிலி தௌபில வாவு வந்திருக்குது, மேலும் என்ற அர்த்தத்துல வகாபிலி தௌப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அடுத்தது ஷதீதுல் இகாபுக்கு இடையில ஒரு வாவு கூட இல்லை, அப்படியே கனெக்டா வந்திருக்குது. முன்னுக்கு ஆயத்தோட கனெக்ட் ஆகி வந்திருக்குது. ஷதீதுல் இகாப், கடுமையா தண்டிக்கக்கூடியவன். அந்த அதிர்த்தவன், உபகாரம் மிக்கவன், அருள் மிக்கவன், அருள் வழங்கக்கூடியவன். கண்ணியமானவர்களே, நான் பேசுற விஷயம் என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அல்லாஹ் வந்து ஜல்ல ஜலாலுஹு எவ்வளவு இரக்கம் உள்ளவனோ அதே நேரம் அல்லாஹ்வுடைய தண்டிக்க கூடியவன் என்ற தன்மை மறக்க கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவும் இருக்கணும், அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயமும் இருக்கணும். ரெண்டுல ஒன்று இருந்தா எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி வாழ கஷ்டம். அமளி பாகத்து வந்து எங்களுக்கு தொடர்ந்து செய்ய கஷ்டம். சில டைம் சைத்தான் எங்களைய அப்படி ஊசலாடிடுவான், நீ செய் பாவத்தை செய், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி தவறு பாவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆஜிஸ், அவன் ஒரு யூஸ்லெஸ் சொன்னாங்க, ஒரு உதவாக்கற, அவன் வீணா போனவன். எப்படி சொல்லிக்கிறான்? அது ஆஜிஸ், ஒன்றுக்கும் உதவாக்கற. யாரு? மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா, பாவங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாவங்களை செஞ்சு கொண்டே இருப்பான், மனைவிக்கு பின்பற்றி கொண்டே இருப்பான். வதமன்னா அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல மேலெண்ண வச்சு கொண்டு இருப்பான். அப்படி இல்லை கண்ணியமானவர்களே, எப்பயுமே அல்லாஹ் மன்னிப்பான் என்ற உணர்வு இருக்கிறதோட அல்லாஹ் தண்டிப்பானோ சரியா என்ற தண்டனையுடைய பயமும் இருக்கணும். ரெண்டும் இணைஞ்சதுதான் பேலன்ஸா போறதுதான் ஒரு மூமின். அதோட கண்ணியமானவர்களே, எப்பயுமே எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் வேண்டாம், அதிகமா நன்மையான விடயங்களை பெரும்பான்மையாகி கொள்ளணும். எங்களோட பெரும்பான்மையான நேரம் நல்லதாக இருக்கணும்.
அதுல குறைபாடு நடக்கும்னா கண்ணியமான சகோதரர்களே, எங்கட சக்கராத் மிச்சம் பயங்கரமா அமைஞ்சிடும். அல்லாஹ் எல்லாரையும் கடைசியா பிடிக்கிற இடம் சக்கராத். பாவங்களுடைய தாக்கமும் சக்கராத்துல வெளியாகும், நன்மைகளுடைய தாக்கமும் வெளியாகும். நன்மைகள் மிகைக்கும் பொழுது நிச்சயமாக கண்ணியமானவர்களே ஒரு நல்ல அமலோட தான் எங்களோட ரூஹ் பிரியும், ஒரு இபாதத்தோட பிரியும். எதில் அதிகமா ஈடுபடுவோமோ அது எங்கட மௌத்துடைய நேரத்துல நாங்க செய்வோம். எதுல இன்ட்ரெஸ்டா இருப்போமோ அதை நாங்க மௌத்துடைய நேரத்துல செஞ்சு கொண்டுதான் மௌத்து வரும். இது வரலாறு ரீதியான நிரூபணமான வரலாற்று சான்று. இது ஒவ்வொருத்தர் எந்த ஸ்டைல்ல வாழ்ந்தாங்களோ அந்த ஸ்டைல்ல தான் மௌத்து ஆயினாங்க. ஆனா ரமதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய இந்த பகுதியில எங்களை நாங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும், எங்களை திருத்தணும். ஒரு பிராணியை சொல்லுவாங்க, அந்த பிராணிய பேரை சொல்லலாம் விரும்பல, உங்களுக்கு தெரியும் சொன்னா உதாரணம் சொல்ல கூட விளங்கிடும். அதுட வாழை திருத்தலான்னு, அதுட வாழை திருத்தலா, அதுட வாழை இன்னொத்தரால திருத்தலா, அது நினைச்சா திருத்தேன். ஒரு அனுபவ ரீதியான கருத்து. அது தண்ட வாழை வளைச்சு கொண்டு இருக்கிறது, அதுக்கு நினைச்சா நேரம் வைக்கலும், திருத்த முடியாது திருந்த முடியாது என்று ஒரு பாவமும் இல்லை கண்ணியமானவர்களே. அப்படியா இருந்தா 100 கொலை செஞ்சவன் தெரிந்திருக்க மாட்டான். 100 கொலை 99 செஞ்சதை கேட்டானே, அரைக்குறை விளக்கத்தோட குறைய மார்க்க 10 ரூபா கொடுத்து அவரையும் கொண்டான். எப்பயுமே மார்க்க விஷயங்களை கண்ணியமான பூர்த்தியாக கற்று தேர்ந்த உலமாக்கள்கிட்ட கேட்கணும். மீடியால வெள்ள வார எல்லாருமே முஃப்திமார் இல்ல, உலமாக்கள் இல்ல. உலமாக்களை விட பெரிய ஆள்மாய் பேசுவாங்க, ஆனா எல்லாம் காப்பி கட், போட்டோ காப்பி கேஸ் தான் எல்லாம். அவர் சொல்லுவாரு கருத்து இன்னொருத்தர் அவர் சொல்ற மாதிரி, இன்னொருத்தர் காப்பி என்ன சாமானுக்கு லேபிள் மாத்தி இதான் மிச்சமே நடக்குது. அவங்களோட நாங்க வாதிட்டு கொண்டு எங்க கால நேரத்தை வீணாக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்படியான உங்களோட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வந்து கேட்டாரு, நான் 99 கொலை செஞ்சீங்க, எனக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடைக்குமா? உனக்கெல்லாம் எங்க மன்னிப்பு? அதான் அந்த டோக்கு நான் வரல. கண்ணியமான உண்ட நல்லா விளைவிக்கோங்க, இன்னொருத்தருடைய சொர்க்க நரகத்தை எங்களுக்கு முடிவெடுக்க இயலாது, நபியவங்களுக்கே இயலாது. சொல்ல நபியவங்க கூட அல்லாஹ் சொன்னாதான் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்லிடு. அப்படி சொல்றதா இருந்தா இஷ்டப்படி 7 மாட்டா உத்தரவு கொடுத்திப்பான். யாரு? அபூ தாலிப் பெரியப்பா கொடுத்திப்பாங்க. நபி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருந்திருந்தா அபூ தாலிப் எப்படி யாரும் போவார்? கண்ணை இமக்காக்கிறத விட கேப்படினவர், நகம் சத ஒட்டிக்கிறத விட நெருக்கமா அன்பு கொண்டவர். நபியோட உங்களுக்கு நினைச்சாக்களுக்கு வழி நேர்வழியை கொடுக்கலா, நேர்வழியே கொடுக்க எப்பயுமே கண்ணியமான மற்றவங்களை பார்த்து முனாஃபிக், மற்றவங்களை பார்த்து பாவி, மற்றவங்களை பார்த்து ரவுடி, மற்றவங்களை பார்த்து ஐயாசி என்று நாங்க மனசுல எடுக்க கூடாது. இப்படி ஒரு குறை சொன்ன சம்பவம் முற்காலத்தில் நடந்துச்சு. குறை சொல்லப்பட்டவர் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு, குறை சொல்லி சீப்பா பார்த்தவர் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினார். ஆனா குறை சொன்னவர் பெரிய இபாதத்தாலே. எப்பயுமே எங்கட முடிவை தான் நாங்க பயப்படணும். சஹாபாக்கள் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க, சம்பவங்களை பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இன்னாருன்னு சொல்லி எந்த அளவுண்டா நல்ல தெரியும் சம்பவம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட சீக்ரெட் செக்ரட்டரி, சீக்ரெட்டான விஷயங்களுக்கான ஒரு நியமிக்கப்பட்டவர். முழு முனாஃபிக் லிஸ்டும் இருந்துச்சு, முனாஃபிக் லிஸ்ட் இருந்துச்சு. நல்ல விளைவிக்கும் அந்த சம்பவத்தை நான் நிதானமா சொல்றேன், முள்ள பேசுறேன், ஏண்டா எல்லாரும் விளங்கணும். முழு முனாஃபிக் லிஸ்ட் இருந்துச்சு. எந்த நபருக்கிட்டையும் பேசி அடைய உண்ட பேர் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லல. யார்கிட்ட சொல்லல? உண்ட பேர் லிஸ்ட்ல இக்கி திருந்திர வழியை பாரு சொல்லணும். உமரலி தான் வந்து கேட்டாங்க, லிஸ்ட கொஞ்சம் காட்டுங்களே, லிஸ்ட கொஞ்சம் காட்டுங்களே. அமானிதம் எனக்கும் நபி அவங்களுக்கு மட்டும்தான். உமரலி ஆகிய யாராய்க்கலாம் என்ன அமானிதம் ட்ரஸ்ட் சொன்னாங்க. உமர் ஹலீஃபா அவர்களே,
யாருக்கும் காட்ட நபியவங்க அனுமதி தரல. எனக்கும் நபியவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் தான். கடைசி என்ன கேட்ட நம்மளே தான் ஏந்த பேரிக்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏந்த பேரிக்காண்டு பாருங்க. யாருவங்க? உமர் ஃபில் ஜன்னா. உமர் சொர்க்கவாதன்னு நபி அவங்க சொல்லிட்டு மூத்தாயிட்டாங்க. எனக்கு பின்னால் நபி வாரதா இருந்தா உமர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்லீஸ் உமர் எல்லாம் வார ரோட்ல வரமாட்டான், கண்ண எஸ்கேப் ஆகுவான் சொல்லிட்டாங்க. முல்ஹமாதில் உம்மா, இந்த உம்மத்துல பின்னால் நடக்க இருக்கிற சில விஷயங்கள் ஃபியூச்சர் பிரசண்டா உள்ளத்துல உதிப்பா போடப்படக்கூடியவர்கள் ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு நபியும் சொன்னாங்க, உமரே முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க அவங்கள்ட்ட கேட்பீங்க மன் ரப்புக்காண்டு. இவ்வளவு அந்தஸ்துல உமர்ல கேட்டாங்க, ஹுதைஃபா ஏண்ட பேரிக்கான இத்தனை சஹாபாக்கள். இன்னைக்கு மத்தவன முனாஃபிக், காஃபிர், பாவி, கெட்டவன், கருப்பு கண்ணாடி போட்டு எங்களோட வாழ்க்கை போகுது. சொந்த நானா தம்பியை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, தம்பிக்கு நானாவை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, கணவனுக்கு மனைவியை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, மனைவிக்கு கணவனை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, பக்கத்து வீட்டை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, சாத்மாரை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, சேர்மாரை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, பார்ட்னரை பத்தி நல்ல எண்ணம் இல்லை, கோலியனை பத்தி நல்ல எண்ணம் இல்லை. எல்லாரையும் கருப்பு கண்ணாடி தான் போட்டு பார்க்க. எப்பயுமே கண்ணியமானவர்களே, ஒருத்தரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? பல இமாம்கள் எங்களை கட்டுத்தார பாடம் தான். என்னைய விட மூத்தவரை பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறேன் எப்படி தெரியுமா? என்னை விட கூட சுஜூது செஞ்சவர். என்னைய விட இளையவரை பார்க்கும் பொழுது நான் பார்ப்பேன் எப்படி தெரியுமா? என்னை விட கொஞ்சம் பாவம் செஞ்சவன், குறைய பாவம் செஞ்சவன், என்னை விட குறைய காலத்தை வாழ்ந்திக்கிறான். இப்படி பார்ப்போம். இது இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தார மிகப்பெரிய பாடம். அப்ப உமர்ல என்ன செய்யலாம்? உதயபரல ஏதாவது நோட்படும். என் சரி மையத்தோல் விழுந்துன்னு சொன்னா சந்தேகத்துக்கால ஈமான்ல கொஞ்சம் அமளி பாத்துல பலகீனமான அப்படி என்ன சரி ஜனாசாவுன்னா நோட் பண்ணுவாங்க. உமர்ல எல்லாரும் உதயபரல எல்லாரும் கலந்து கொள்றாங்க. நான் உதயபரல கலந்து கொள்ளாம அவாய்ட் பண்ணினாங்கன்னா இது நானும் போவாமிக்க நல்ல உதவி கொள்வாங்க. சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? எப்பயுமே நாங்க எங்களோட தவறுகளை பாவங்களை நினைச்சு அல்லாஹ் கிட்ட வருந்தும் பொழுது தூய்மையான மௌத்து கிடைக்கும். சிலவங்க திருந்தினாங்க, எப்படிப்பட்ட 100 கோலை சரி நான் சொல்லி கொண்டு வந்து இப்ப இங்கிட்ட என்ன சொல்றேன், அவரையும் கொண்டுட்டான். அவர் சொன்ன ஸ்டைல் அது அப்படிதான் வருது. அது உனக்கெல்லாம் அல்லாட மன்னிப்பு இல்லை, இன்னும் அல்லாட அவர் மன்னிப்பு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் எல்லாம் பொறுப்பு போட்டமாய் உனக்கெல்லாம் அல்லாட மன்னிப்பு இல்லை. நபி சொல்லாத எப்படி முனாஃபிக்குகளின் தலைவனுக்கே ஜனாசா தொழுவிக்க முன்னுக்கு வந்துட்டான். அங்கிட்டு தடுத்தது உமர் எல்லாம் என்ன சொன்னாங்க? நான் அல்லாவின் புறமிருந்து தடுக்கப்படும் வரைக்கும் இவனுக்கு நான் தொடர்ந்து துவா செய்ய ரெடி ஆகுவேன். முழு ஃபித்னாக்கும் அவன் தான் பேசிக். உம்மத்தி என்ன தெரியும்? மற்றவங்களை எப்படியாவது காப்பாத்திடணும், மற்றவங்களை எப்படியாவது கரை சேர்த்துடணும், மற்றவங்களை எப்படியாவது நல்லா மன்னிப்பு கிடைக்க வச்சிடணும். அந்த கண்ணியமான மிச்ச நேரம் நான் பேச விரும்பல. எப்பயுமே இந்த ரமலான கொஞ்சம் எங்களைய மாத்திர ரமலானா அமைச்சு கொள்வோம். தவறுகளை திருத்தக்கூடிய ரமலானா கொஞ்சம் சுத்தி வச்சு பாருங்களேன். சுமார் பார்வை வேண்டும். உங்களை வளர்ந்து இடது முன்னுக்கெல்லாம் பெண்ணுக்கு போற விஷயம் செய்ய போறோம், சொல்ல போறோம். கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் புட்டூர் சைடு பாருங்க, கொஞ்சம் வயது இடதெல்லாம் பாருங்க. சில மூஞ்சுவலை காணும் தானே. போன ரமலான்ல இப்படி ஒரு பயான் எங்களோட உட்கார்ந்து கேட்ட எத்தனை பேர் இன்னைக்கு எங்க மாளிகாவத்த மையவாடியல் கபராடி, குப்பியாவத்த மையவாடியல் கபராடி. வார நோம்புக்கு நாங்க இங்கிட்டு பயான் கேட்போமா? எங்களுக்கும் இப்படி சொல்லப்படுமா? எப்படி மொத்தா போறோம்? அதனால கொஞ்சம் கண்ணியமானவர்களே, 100 கொலைய செஞ்சுட்டு ஒரு ஆலிம கேட்டார். ஆலிம் வந்திக்கா நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு மார்க்க அறிஞர், அப்படி இருக்கும் ஆலம் மார்க்க விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் ஆலிம்கிட்ட வந்தாரு. 100 கொலை செஞ்சுட்டு ஆலிம் சாப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனியா உட்கார்ந்து சம்பவத்தை 100 கொலையில செஞ்சரி. அல்லாஹ் கிட்ட நான் போவோனும் திருந்தோனும் என்ற மனசு இருந்தா இதைத்தான் அல்லாஹ் சொல்றேன் கண்ணியமானவர்களே, என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு சான் நெருங்கின நான் ஒரு முளம் நெருங்குறேன். இதுதான் விளக்கம்.
நாங்க கொஞ்சம் மூவ் ஆகினா அல்லாஹ் அதை விட கூட எங்களை நெருங்கிக் கொள்வான். அல்லாஹ் இறங்கி எங்கிட்ட வாரான்னு அர்த்தம் நம்பி விட கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நெருங்கிடும், மகஃபிரத் டக்குன்னு கிடைச்சிடும். எங்களுடைய மனசுல இடம் வரணும், நாங்க மனசு வைக்கணும். அவர் மனசு வச்சாரு, 100 கொலை செஞ்சும் திருந்த மனசு வச்சாரு, உண்மையான மனசு வச்சாரு, மல்பா இல்ல, சோபனை இல்ல. அவர் சொன்னாரு உனக்கு இல்ல, யாரோ அல்லாட மன்னிப்புக்கும் அல்லாட ரஹ்மத்துக்கு இடையில யார் திற போடுறது, யாரும் கிடைக்கலும். உனக்கு மன்னிப்பு ஈக்கி, ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சூழல்ல 100 கொலை செஞ்ச இந்த என்வாரன்மெண்ட்ல, இந்த என்வாரன்மெண்ட்டை மாத்தணும். அந்த ஊருடைய நல்ல ஊருன்னு காட்டணும், நல்ல மக்கள் வாழ்ற ஊர், அங்க நல்ல கிரைம் சோல் குறவு, அந்த ஊருக்கு போ, சூழலை மாத்து. கொஞ்சம் திருந்தோணும் என்ற நீயத்துல கொஞ்சம் வெளியாவது ஹுரூஜ், அல்லா இடத்துல இறங்கணும் என்ற நோக்கத்துல அவர் தன் ஆய்வுல அல்லாவுடைய பாதையில வெளியாக்கிரமாயிட்டாரு. போய் பண்ணிக்குள்ள மௌத்து வஞ்சி 2 மலக்குமார் வாக்குவாதம், அதாபடி மலக்குமார் ரஹ்மத்துடைய மலக்குமார், நாங்க தான் பறிச்செடுக்கணும் நோவிச்செடுக்கணும். யாரு? அதாபடி 100 கொலை செஞ்சவன். ரஹ்மத்துடைய மலக்குமார் சொன்னாங்க இல்ல, திருந்த நோக்கத்துல போறான், தௌபா செஞ்சுட்டான், தௌபா நடக்கிறான், திருந்தின நடக்கிறான், நல்லவன் நடக்கிறான். இவன் நாங்கத்தான் மெதுவா எடுப்போம். அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினான், நடுவரா அவர் ஜட்ஜஸா வந்தாரு, வந்து செஞ்சாரு. அல்லாஹ் சொன்ன அளந்துங்க, தூரத்தை அளந்து அளந்தாங்க. போக வேண்டிய தூரம் கூட இருக்குது. உதாரணம் சொல்றேன், 100 கிலோமீட்டர் போகணும் எக்ஸாம்பிள், 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போகணும், 30 தான் பேசிக்காரு. அடியான் 30 நெருங்கி வந்தா அல்லாஹ் 70 கிலோமீட்டர் கிட்ட நெருங்கிட்டான். இதுதான் இந்த ஹதீஸை விளங்குற முறை. அல்லாஹ் ஒரு முலம் பாருது, என்னுடைய அடியான் ஒரு முலம் வந்த ஒரு முலம் வந்தா என் பக்கம் என்னுடைய அடியான் ஒரு முலம் நெருங்கினா நான் ஒரு பா நெருங்குவேன். இப்படி பா இப்படி 2 கையும் விரிக்கிறது, 2 கையும் ஃபுல்லா விரிச்சம் பண்ண எவ்வளவு தூரமோ அதுதான் பா. என்னுடைய அடியான் நடந்து வந்தா அத்தைட்டு ஹருவலா, நான் விரைந்து வருவேன், விரைந்து வருவேன். இத்தான் உதாரணத்தை விளங்க, ஹதீஸ் விளங்குறதுதான் உதாரணம். அப்ப அல்லாஹ் அவரை மன்னிச்ச நிலைமையில ரூஹ வாங்கினான். இதுதான் திருத்தம், இதுதான் மாற்றம். சிலவங்க இருந்தாங்க கண்ணியமான சமூகத்துல, நீங்க அவன பேரை கேட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்றோம், அவனோட பேரை வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஆரம்ப நிலைமை மிச்சம் மோசமா இருந்துச்சு. அதுல பல பேருடைய சம்பவம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஒன்றரை விஷயம் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். தஹஜ்ஜுத் நேரத்துல ஒரு வீட்டுக்கு களவெடுக்க பாயிறாரு. தஹஜ்ஜுத் நேரம் நடுஜாமம், ஒரு வீட்டுக்கு கூடைய உடைச்சு கொண்டு கழட்டி கொண்டு களவெடுக்க பாயிரு. கள்ள கோஷ்டியுடைய லீடர் அவரு. பிரயார கோஷ்டி வருவாங்க, நாங்க ரோட்ல கேட்கிறோமா நிக்கிறான் நிலை நினைச்சு கேட்பேன், யார் நிக்கிறா ரப்பிக்கால நிக்கிறான்னு கேட்பேன். அது மாதிரி முந்திக்காலத்தை கேட்டு கொள்வாங்கன்னா ஃபுதைல்ட கேங் சீக்குதா, நீங்க வந்த ரூட்ல ஃபுதைல்ட கேங் சீக்குதா, அவங்க வருவாங்க, அவங்க போறாங்க. ஃபுதைல்ட கேங்ஸ் ஈக்கின்னு சொன்னா ரூட்டை மாத்திடுவாங்க. எவ்வளவு தான் பாதுகாப்பா பணத்தை வச்சாலும் வெள்ளைக்காது. அப்படிப்பட்ட கிரிமினல், அந்த கிரிமினல்ஸ் உடைய லீடர். தஹஜ்ஜுத் நேரத்துல ரூட்டுக்கு பாய்றாரு. அங்க அந்த வீட்டுல ஒரு வயசாளி தஹஜ்ஜுத் தொழுது குர்ஆன் ஓதி கொண்டிருக்காரு. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறவரு இவரு களவெடுக்க பாஞ்சிக்கிறார். ஒரு குர்ஆன் ஆயத்துல அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், இந்த ஆயத் பல பேருக்கு பல சம்பவங்கள் வந்திருக்குது. இங்கே வருது, அவர் ஓதுறாரு, மோமீன்கள் இன்னும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து திருந்துற நேரம் இன்னும் வரலையா, இன்னும் திருந்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரலையா, சந்தர்ப்பம் வரலையா என்ற ஆயத்தை ஓதின உடனே தஹஜ்ஜுத் நேரம் தானே, உள்ளமெல்லாம் ஓர்மை ஆயிக்கிற நேரம், அமைதி ஆயிக்கிற நேரம். குர்ஆன் ஹுதா, நேர்வழி காட்டுமே. குர்ஆன் ஒரு ஒளியே. இவர் வீட்டுக்காரர் தஹஜ்ஜுத்ல குர்ஆன் ஓதுறாரு, கள்ளன் வீட்டுக்கு பாஞ்சிக்கிறான். 2 வகையில பார்க்கணும். அவருடைய தஹஜ்ஜுதும் அவருடைய குர்ஆன் திலாவத்தும் வீட்டுல களவு போகாம பாதுகாத்துச்சு. அந்த கல்லனுக்கு ஹிதாயத்துக்கே காரணம் ஆயிடுச்சு. உடனே உள்ளத்துக்கு அந்த ஆயத் பட்டுச்சு. இவர் அரபிதான், பக்தாதுடைய பகுதி ஈராக், பக்தாதுடைய கூப்பாவுடைய பகுதியை சேர்ந்தவர், சுத்த அரபி. அவருக்கு ஆயத்து உள்ளத்துக்கு பட்டுட்டு தேமி தேமி அழுகுறாரு. என் அல்லாஹ் எப்படி கேட்கிறானா, ஆனையாரம் ஆனையாரம், திருந்துற நேரம் வந்துட்டு யாரம், திருந்துற நேரம் வந்துட்டு யாரம், நான் திருந்துற நேரம் வந்துட்டு. உடனே அப்ப செஞ்ச தௌபா தான் இறை நேசர்கள்ட பட்டியல்ல போயிட்டாரு.
ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர், அவருடைய பேரை கேட்டாலே அந்த பக்கமும் எப்படி இப்லீஸ் உங்களுடைய கண்டு பயந்து ஓடுவானோ, இவங்களோட ஈமாண்ட பயத்தால இங்க மக்கள் பயந்து ஓடுறாங்க, இவருடைய களவுடைய பயத்தால, இவருடைய ரவுடித்தனத்துடைய பயத்தால. இந்த சம்பவத்தோட நான் பயணம் முடிக்கிறேன். எப்படி மாறினாங்க, அவருடைய பிள்ளைகள் எப்படி மாறிச்சு. கண்ணியமானவர்களே, ஒரு மகன் இருந்தார், அவருக்கு அலி பேர், மகன் பேர் அலி. சம்பவத்தை நல்லா கேட்டுவோம். அவருடைய சின்ன வயசும் அந்த மகண்ட ஃபியூச்சரை பாருங்க. மகன் திரும்பி நல்லவங்களை ஆயிட்டோம்னா பரம்பரை எல்லாம் ஒளிமயமாக்கிடுவான், கவலைப்படையே தேவையில்லை. அவரு கொஞ்சம் கூத்து, வயசு கோளாறு, சின்ன வயசுல கூத்து கொஞ்சம். யார்? மகன் அலி. எப்படி துவா கேட்பாங்கன்னு தெரியுமா? யாருலா புத்திமதி சொல்லுவாங்க, பத்வா செய்ய மாட்டாங்க, துவா செய்வாங்க. ராஜா செல்லம் இறக்கமா புத்திமதி சொல்லி அட்வைஸ் பண்ணி. ஆனா கொஞ்சம் கூத்தவரு. எப்படி துவா கேட்பாங்கண்டா, யாருலா என் மகன் அலிய சீதேவியாக்கி தந்துரு, நல்லவனாக்கி தந்துரு. எப்படி இருந்தவரு பாஸ்ட், எப்படி இப்ப எப்படி? நான் அந்த அலி நல்ல பிள்ளை ஆகணும், நான் பண்ற பாட்டு உனக்கு தெரியும். அந்த சொல்லுவாரான், நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், எவ்வளவு ட்ரை பண்றேன், எவ்வளவு கேர் பண்றேன்னு உனக்கு தெரியும் ரப்பே. என் மகன் அலிய வீணாக்கிறாரு. இந்த துவா கபூல் ஆயிடுச்சு. ஸ்ரீதேவியா மாறினாரு. ஒரு தடவை பெரும்பாலும் வரலாற்று இந்த மகன் மட்டும்தான், மகன் ஒரு மாப்பிள பிரபாய் தான் பார்த்தேன். இவர் தான் ஆள், அது பேர் வராட்டி இந்த மகன் வந்து இவர் தான். மகன் கடையில, மகன் வியாபாரி, கடையில அடிக்கடி ரோட்டோரத்துல கடை, அடிக்கடி தராசியை தொடப்பாரு. அடிக்கடி தராசியை தொடச்சு கொள்றேன். நான் கடைக்கு போனதோட ஒன்னாட்டி துடைக்கிற சப்ஜெக்ட் துடைக்கிறது, கரப்பத்தாய் ஏறிங்க பள்ளி ஏறிங்கன்னு தொடப்போம். அடிக்கடி தராசியை தொடப்பாரு. பாப்பா புதையல் ரஹ்மத்துல்லாஹி மான்ட்ட கேட்டாங்களா, மகன் ஏன் ராஜா அடிக்கடி தராசியை தொடச்சு கொள்றேன்? அடிக்கடினா ஒரு கஸ்டமருக்கு நிறுத்தி கொடுக்க முடிஞ்சு தொடச்சு கொள்றேன், மறுவா அடுத்தவர்கள் இருக்கப்போ தொடச்சு கொள்றேன் சொன்னாராம். பாப்பா, கஸ்டமருக்கு பொருட்களை இருக்கும் பொழுது தராசில உள்ள தூசியை சேர்த்து நிறுத்தக்கூடாதே. ரவுடி கிரிமினல்ஸ் உடைய லீடர் திருந்தினாரு, இறைநேசர் ஆவினாரு. புள்ளைய வாப்பாவை விட ஒரு படி மேல கொண்டு போய் வச்சாங்க. இமாம்கள் எழுதுறாங்க, வாப்பாக்கு இருந்த வரவேற்பையும் செல்வாக்கையும் மதிப்பையும் மக்களிடத்துல இருந்த மஹப்பத்தையும் விட ஒரு படி மேல அல்லாஹ் மகனை வச்சாங்க. வாப்பாட கவலை இதான் கண்ணியமான திருத்தம் என்றது. எப்ப திருந்த போறோம்? நாங்களே நல்லவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு குத்துமை சொல்லுங்க. நாங்க எங்கட என்னென்ன நெகட்டிவ் இருக்குதோ, என்னென்ன எங்கள்கிட்ட தவறுகள் இருக்கிறதோ முழுமையா விட்டுருவோம், நன்மைகளை கூட்டிக் கொள்வோம். எனவே இந்த ரமலான அடைஞ்சது மாதிரி அல்லாஹ் விரும்பக்கூடிய ரஹ்மத் மகுஃபிரத் எத்துக்கும் நாருக்குரிய ரமலானாக அல்லாஹ் மாற்றி தருவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உரையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய உறவுகளிலே, பெற்றோர்களிலே, சகோதர சகோதரிகளிலே, நண்பர்களிலே யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக்குவாயாக, அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக. யாரோ ரமலானை தந்தா யா அல்லாஹ், ஏழுமான அமல்களை செய்கிறோம் யா அல்லாஹ், குறை இருக்கும் யா அல்லாஹ், குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக, தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக, பாவங்களை கழுகக்கூடிய ஒரு ரமலானாக மாற்றுவாயாக. ரஹ்மத்துடைய பகுதியை தாண்டி வந்தோம் யா அல்லாஹ், அந்த ரஹ்மத்து குறித்தானவர்களாகவே மாற்றுவாயாக. மகஃபிரத்துடைய பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து என்னுடைய பட்டோலிலிருந்து அழித்து விடுவாயாக. அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி தருவாயாக. எந்த நன்மைகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ், எந்த பாவங்களையும் அழிக்காமல் விட்டு விடாதையா அல்லாஹ். எந்த சந்தர்ப்பத்திலும் பாவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கும் பொழுது உன்னுடைய அச்சத்தை கொண்டு எங்களை தடுப்பாயாக. சூழலை நல்ல சூழலாக மாற்ற கிருபை செய்வாயாக. திருந்தியவர்கள் சூழலை மாற்றினார்கள், திருந்தினார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய நேசர்களாக மாறினார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட தூய இறை நேசர்களாக எங்களை மாற்றுவாயாக. என்னுடைய மனைவி மக்களை மாற்றுவாயாக, என்னுடைய சகோதர சகோதரர்களை மாற்றுவாயாக, என்னுடைய உறவுகளை மாற்றுவாயாக, என்னுடைய மஹல்லா வாசிகளை மாற்றுவாயாக. எல்லா நல்ல குணங்களையும் எங்களுடைய உள்ளங்களிலே பொதிய கிருபை செய்வாயாக. எல்லா கெட்ட குணங்களையும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து கலட்டி விடுவாயாக. யாழ் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்தும் நல்ல விடயங்களை வெளியாக கூடியவர்களாக மாற்றுவாயாக. மனைவி மக்கள் மூலம் கண்குளிர்ச்சியை தருவாயாக, நிம்மதியை தருவாயாக.
எங்களுடைய பிள்ளைகள் மூலம் எப்பொழுதுமே ஆனந்த கண்ணீர் வடியக்கூடிய நிகழ்வுகளையும் நடத்தாட்டுவாயாக. கவலை கண்ணீர், கேவலமான துக்கமான கண்ணீர்கள் எங்களுடைய பிள்ளைகள் மூலம் வடியாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே உயர்த்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக, சாலிஹாக்குவாயாக, நல்ல இறை நேசர்களாக்குவாயாக, நலவுகளுக்கு திறவுகோள்களாக்குவாயாக, கெடுதிகளுக்கு பூட்டுகளாக்குவாயாக. அதே போன்று யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ யா அல்லாஹ், இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உன்னுடைய குத்ரத் மூலம் சாலிஹான குழந்தைகளை கொடுப்பாயாக. இந்த ரமலானிலே என்னென்ன இபாதத்துகள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ர்கள், சதகாக்கள் எங்களிடம் எதிர்பார்க்கிறாயோ அனைத்திலும் பங்கு கொள்ள கிருபை செய்வாயாக, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானை என்ன நோக்கத்தில் நீ தந்திருக்கிறாயோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலம் அடைய வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முன்னிய இறைநேசர்களும் இந்த ரமலானில் என்னென்ன அமல்களை எப்படி எப்படி செய்தார்களோ அந்த அமல்களை அப்படி செய்ய கிருபை செய்வாயாக. இதற்கு பின்னால் வரக்கூடிய இறுதி 10 சிறப்பிக்க கிருபை செய்வாயாக. யாத்திகா மூலம் சிறப்பிக்க கிருபை செய்வாயாக. கியாமுல் லைல் மூலம் உயிர்ப்பிக்க கிருபை செய்வாயாக. எல்லா விதமான பாவங்கள் தவறுகளை விட்டு எங்கள் உறுப்புகளை பாதுகாப்பாயாக. அந்த உறுப்புகள் மூலம் நடந்த தவறுகளுடைய தாக்கங்கள் என்னுடைய உடம்பில் இருந்து அழிப்பாயாக. பாரிய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. நோய்களுக்கு நீ நிவாரணத்தை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் நோய்களுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அப்படியான செலவுகளை நாங்கள் வேறு நல்ல சதக்கா போன்ற வழிகளிலே செலவழித்து எங்களுக்கு ஷிஃபாவை குறைந்த செலவில் நீ அமைத்து தருவாயாக. உனக்கு மருந்து இல்லாமலே ஷிஃபா தர முடியும் யா அல்லாஹ். ஆனா ஒவ்வொரு நோய்க்கும் நீ மருந்தை வைத்திருக்கிறாயா அல்லாஹ். எந்த நோய்க்கு எந்த மருந்து பொருத்தமோ அந்த மருந்தை உட்கொள்ள கிருபை செய்வாயாக. அந்த நோயை முழுமையாக எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உன்னுடைய நேசர்களும் என்னென்ன நலவான ஹைரான பரக்கத்தான விடயங்களை வாழ்நாளிலே துஆக்களாக கேட்டார்களோ அனைத்து நலவுகளிலும் பரக்கத்துகள் ரஹ்மத்திலும் பங்கு தருவாயாக. என்னென்ன கெடுதிகள், ஷர்றுகள், முசீபத்துகள், தண்டனைகள், தரித்திரியங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ யா அல்லாஹ் அந்த கெடுதிகள், ஷர்றுகள், முசீபத்துகள், தரித்திரியங்களோடு பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا اغفر لنا وأزواجنا وأولادنا وإخوتنا وذرياتنا وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولمن لهم حق علينا ومنة وشكر ومكافأة ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى اللهم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك